بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا واتقوا الله الذي تساءلون الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாமெல்லாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே பல்வேறு விதமான நல்ல காரியங்களை நாம் செய்து வருகின்றோம். ஐவேளை தொழுகைகளை நாம் நிறைவேற்றுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், ஜகாத் கொடுக்கின்றோம், இன்னும் நம்முடைய செல்வங்களிலிருந்து ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கின்றோம், பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் போராடுகின்றோம், பல்வேறு விதமான காரியங்களை பணிகளை நாம் செய்கின்றோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம் மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு மறுமையில் அல்லாஹ் நமக்கு நன்மையை தந்து நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படையான காரணமாகும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியமும் மறுமையில் நன்மையாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான ஒரு அடிப்படை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக இருக்க வேண்டும், மன தூய்மையோடு இருக்க வேண்டும். மன தூய்மை இல்லை என்று சொன்னால், இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல் மனிதரை படைக்கும் பொழுது இப்லீஸை சுஜூது பண்ணுமாறு, சஜ்தா செய்யுமாறு அல்லாஹ் கூறுகின்றான். அந்த இப்லீஸ் சஜ்தா செய்ய மறுக்கின்றான். அப்போது அல்லாஹ் கேட்கின்றான், யா இப்லீஸ் மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய. இப்லீஸே, என்னுடைய இரண்டு கைகளால் படைத்தவருக்கு பணிவதை விட்டும் உன்னை தடுத்தறியது. அஸ்தக்பர்த அம் குன்த மினல் ஆலீன். நீ அகந்தை கொண்டு விட்டாயா, நீ பெருமை கொண்டு விட்டாயா, அல்லது நீ உயர்ந்தோயில் ஆகிவிட்டாயா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்போது இப்லீஸ் பதில் சொல்கின்றான், அன கைரும் மின்ஹு. இறைவா, நான் இந்த ஆதமை விட நான் சிறந்தவன். ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன். நீ என்னை நெருப்பால் படைத்திருக்கின்றாய், இந்த ஆதமை, இந்த மனிதனை நீ களிமண்ணால் படைத்திருக்கின்றாய். உடனே அல்லாஹ் சொல்றான், கால ஃபஹ்ருஜ் மின்ஹா. இப்லீஸே, நீ இங்கிருந்து வெளியேறிவிடு. ஃபஇன்னக ரஜீம். நீ விரட்டப்பட்டவன். ஃபஇன்ன அலைக லஅனதி இலா யௌமித்தீன். கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற நாள் வரை, கியாமத் நாள் வரை என்னுடைய சாபம் உண்மையில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று அல்லாஹ் செய்கின்றான். இப்லீஸை விரட்டுகின்றான். விரட்டும் பொழுது அந்த இப்லீஸ் கேட்கின்றான், கால ரப்பி அம்ரினி இலா யௌமி யுபஅஸூன்.
யுபஅஸூன், இறைவா மக்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பப்படுவார்களே, அந்த கியாமத் நாள் வரை நீ எனக்கு அவகாசம் கொடு என்று என்ன செய்கிறான்? இப்லீஸ் வந்து அல்லாஹ்ட்ட அவகாசம் கேட்கின்றான். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், கால ஃபஇன்னக மினல் முன்தரின் இலா யௌமில் வக்தில் மாலூம், அந்த அறியப்பட்ட நாள் வரை, கியாமத் நாள் வரை உனக்கு அவகாசம் தருகின்றேன் என்று அல்லாஹ் செய்கின்றான். இப்லீஸுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுக்கின்றான். அப்ப இப்லீஸ் சொல்றான், ஃபபி இஸ்ஸதிக லஊதியன்னஹும் அஜ்மஈன், இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன், உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது ஆணையிட்டு நான் சொல்கின்றேன், இந்த மனித சமுதாயம் முழுவதையும் நான் வழிகெடுப்பேன், ஒருவரை கூட விட்டு வைக்க மாட்டேன், அனைத்து மனிதர்களையும் நான் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடம் சொல்லிவிட்டு, யாரை வழிகெடுக்க முடியாது? இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், இறைவா உன்னுடைய அடியார்களில் மன தூய்மையோடு இஹ்லாஸோடு இருக்கின்றார்களே அவர்களை தவிர அனைத்து மனிதர்களையும் நான் வழிகெடுத்து விடுவேன் என்று என்ன செய்கின்றான்? ஷைத்தான் அல்லாஹ்விடம் சவால் விடுகின்றான். சவால் விடும் பொழுது அவன் யாரை வந்து வழிகெடுக்க முடியாது என்று சொல்லிவிடுகின்றான். யார் மன தூய்மையோடு தன்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ்வுக்காக இறைவனுடைய திருமுகத்தை நாடி மறுமை வெற்றியை முன்னிறுத்தி யார் செயல்படுகின்றார்களோ அவர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது என்று தன்னுடைய தோல்வியையும் ஷைத்தான் ஒத்துக்கொள்கின்றான். அப்ப இஹ்லாஸ் தான், இந்த மன தூய்மை தான் நம்மை காப்பாற்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்களில் இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், மக்களே அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை பார்க்க மாட்டான், உங்களுடைய செல்வங்களை பார்க்க மாட்டான். தோற்றத்தை பார்த்து இவர் அழகாக இருக்கின்றார், இவருக்கு சொர்க்கம், இவர் வந்து ஆள் அசிங்கமா இருக்கிறாரு, இவருக்கு நரகம், இவர் பணக்காரர், இவருக்கு சொர்க்கம், இவர் ஏழை, இவருக்கு நரகம் என்று அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ் அப்படி பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றான், உங்களுடைய செயல்களை அல்லாஹ் பார்க்கின்றான். நீங்கள் நல்ல காரியங்களை செய்யும் போது எந்த எண்ணத்திலே செய்கிறீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கின்றான். அல்லாஹ் எதை பார்க்கின்றான்? இறைவன் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கின்றான். ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் நாம் எந்த எண்ணத்திலே செய்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அரைத்த ரஜுலன் கஸா யல்தமிஸுல் அஜ்ர வல் திக்ர, அல்லாஹ்வின் தூதரே ஒரு மனிதன் போர் செய்கின்றான், இவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதற்காக போர் செய்கின்றான்? அவன் அல்லாஹ்விடம் கூலியையும் எதிர்பார்க்கின்றான், புகழையும் எதிர்பார்க்கின்றான். இவனுக்கு என்ன கிடைக்கும் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, மாலை செலவும் அவனுக்கு எதுவுமே கிடைக்காத, நான் செய்யலவோ அவனுக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிறான். இந்த சஹாபி யோசிக்கிறாரு, நாம கேட்ட கேள்வியை நபிகள் நாயகம் சரியா விளங்கலையோ அப்படின்னு நினைச்சு திரும்ப அல்லாஹ்வின் தூதரே எல்தமிஸுல் அஜ்ர வல் திக்ர, அவர் நன்மை எதிர்பார்க்கிறாரு, புகழையும் எதிர்பார்க்கின்றார். அவர் கேள்வி எப்படி கேட்கிறாரு பாருங்க, அல்லாஹ்வின் தூதரே நன்மையும் எதிர்பார்க்கின்றார், அத்தோடு புகழையும் எதிர்பார்க்கின்றார். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா ஷையலஹு, அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுங்கிறாங்க. திரும்ப அந்த மனிதனுக்கு சஹாபி அல்லாஹ்வின் தூதரே எல்தமிஸுல் அஜ்ர வல் திக்ர, அவன் நன்மையை எதிர்பார்க்காமல் கிடையாது, நன்மை வேணும் நினைக்கிறாரு, புகழையும் எதிர்பார்க்கின்றார். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்னுடைய தோழரே, இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கானஹு ஹாலிஸன் வபுதுபிய பிஹி வஜ்ஹுஹு, அல்லாஹ் தஆலா இறைவனுக்காக இஹ்லாஸோடு மன தூய்மையோடு அவனுடைய திருமுகத்தை நாடி எந்த காரியம் செய்யப்படுகிறதோ அதை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் எதை கூறியிருக்கும்? அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி செய்தால் மட்டும்தான். வேற எந்த நோக்கம் இருந்தாலும் சரி, காசுக்காக செய்தாலும், புகழுக்காக செய்தாலும், சுயலாபத்திற்காக செய்தாலும், எதற்காக பாடுபட்டாலும் அதற்கு அல்லாஹ்விட்ட அல்லாஹ்விடம் கூலி கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை வைத்து நமக்கு அற்புதமா சொல்லி காட்டான். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை சில சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டான். பிற்காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்த சில சஹாபாக்கள் ஆரம்ப சஹாபாக்களை வந்து குறை சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி வந்தாங்க, அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய ஆரம்ப கால தோழர்களை நீங்கள்
திட்டாதீர்கள். யாருக்கு சொல்றாங்க? பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்களோ அவங்க சஹாபாக்கள் தான் சொல்றாங்க. என்னுடைய ஆரம்ப கால தோழர்களை, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. فلو أن أحدكم لو أنفق مثل أحد ذهبا உங்களில் ஒருவர் உஹது மலை அளவிற்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் சரி, தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவிட்டாலும் சரி, உஹது மலை அளவுக்கு தங்கம் சொன்னா எத்தனை பில்கர்ஸ் நினைச்சு பாருங்க. பல பில்கர்ஸ்கள் தம்முடைய ஒட்டுமொத்த சொத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாலும் சரி, மா பலக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு என்னுடைய ஆரம்ப கால தோழர்கள் தன்னுடைய இரு கை அளவு தங்கத்தை தர்மம் செய்தார்களே, அல்லது ஒரு கை அளவு தங்கத்தை தர்மம் செய்தார்களே, அந்த நன்மைக்கு நெருங்க முடியாது. என்ன இருக்குது? தங்கத்தை வச்சு மதிப்பு பாருங்க. உலகத்தில் ஒரு கை அளவு தங்கத்துக்கும் உகது மலை அளவு தங்கத்திற்கும் மதிப்பு சரியா வருமா? ஆனால் ஒரு கை அளவு தர்மம் செய்த சஹாபி அந்த நன்மை யார் அடைய முடியாது? உகது மலையை கொடுத்தார் பாருங்க, கொடுத்தாலும் அவர் அடைய முடியாது. அல்லாஹ் எதை பார்க்கிறான்? நீ ஒரு கையளவு கொடுத்தாய், நீ உகது மலையையே கொடுத்தாய் என்று அல்லாஹ் பார்க்கின்றானா? அல்லாஹ் பார்ப்பது உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கின்றான். நீ ஒரு கையளவு கொடுக்கும் போது உன்னுடைய உள்ளம் எப்படி இருந்தது? நீ உகது மலையை கொடுத்தாலும் சரி, உன்னுடைய உள்ளம் எப்படி? அல்லாஹ்விடம் பார்வை, அல்லாஹ்வுடைய பார்வை நம்முடைய உள்ளத்தை இடம்பெறப்படுகிறது. என்றாலும் அறிவாளர்கள் சொல்றாங்க, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, விபச்சாரம் சாதாரண குற்றமா, சாதாரண ஒரு பாவமா? 4 சாட்சிகளை வைத்து நிரூபிக்கப்பட்டால், திருமணம் ஆனவனாக இருந்தால் இஸ்லாமிய ஆட்சியில் மரண தண்டனை ஒரு தடவை செஞ்சார். அப்ப ஒரு பெண் வந்து விபச்சாரத்தையே தொழிலா வச்சிருக்கிறாங்க. இந்த அம்மா என்ன பண்றாங்க? அவங்க ஒரு நாயை பார்க்கிறாங்க. அந்த நாய் தாளத்துல வந்து நாக்கை வச்சு ஈரமணி வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அம்மாவை பார்த்துட்டு தன்னுடைய காலுறையை கலட்டி தண்ணீரை எடுத்து வச்சுறாங்க, அந்த நாய்க்கு போட்டாங்க. இது என்ன பெரிய தியாகம் இருக்கு நினைச்சு பாருங்க. ஒரு நாய்க்கு செய்கிற பாவம் விபச்சார தொழில், பயங்கரமான ஒரு குற்றம். அவங்க செஞ்ச காரியம் நாய்க்கு தண்ணி கொடுக்குறாங்க. இது அப்படி என்ன தியாகம் இருக்குது? அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த விபச்சார பெண்ணுடைய அனைத்து பாவங்களும் அல்லாஹ் மன்னிச்சு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான். என்ன இது? என்ன காரியம்? இதுக்கே சொர்க்கம். இது அப்படி என்ன இருக்குது? கொடுத்த தண்ணி நாய்க்காக இருக்கிறான். எதற்காக இந்த அம்மா கொடுத்தாங்க? இந்த நாய்க்கு தண்ணி கொடுத்து அல்லாஹ் கூலி கிடைக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா அற்பமான விஷயம் அல்லாஹ் பார்க்க மாட்டான், நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நீ நாய்க்கு தண்ணி கொடுக்கலாம், அதை விட அற்பமான ஜீவனை கொடுக்கலாம். கொடுக்கும் போது உன்னுடைய உள்ளம் எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அவங்க கொடுத்தாங்க, அவர்கள் சொர்க்கம். அது என்ன இருக்குது?
மன தூய்மையை தவிர வேற ஒன்றும் கிடையாது. நபிகள் சொல்லி காட்டாங்க, ஒரு மனிதனை செய்தால் ஒரு தெரு வழியா போறார், வீதி வழியா போறார். வீதி வழியாக செல்லும் போது மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரக்கிளை, எல்லாரும் போறாங்க, மக்களுக்கு இடையூறா இருக்குது, யாரும் கண்டுக்காம போறாங்க. இவன் நினைக்கிறாரு, இந்த மரக்கிளை மக்களுக்கு இடையூறா இருக்குது, இதை நாம அகற்றினால் அல்லாஹ் நம்ம கூலி கிடைக்குமே. சில ஆட்கள் செய்வாங்க, ஊரை கூட்டி பெருக்கிட்டு போட்டோ பிடிச்சி படம் காட்டினா போலக்காக செய்யறது. இந்த மனிதர் எதற்காக நினைக்கிறார், நாம இதை அகற்றுவோம், அல்லாஹ் கிட்ட கூலி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அதை அகற்ற நபிகள் சொல்றாங்க, இந்த காரியத்துக்கு இவர் இந்த மரக்கிளை வெட்டினாரா இல்லையா, இதற்காக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருக்கு சொர்க்கம். இந்த மரக்கிளையை வெட்ட என்ன பெரிய தியாகம் யோசிச்சு பாருங்க. மரக்கிளை வெட்டும், அது பல ரூபாய் கிடைக்க போதா? ஒரு பெரிய தியாகம் அதில் கிடையாது, சின்ன ஒரு அற்பமான ஒரு காரியம்தான். இதற்கு ஏன் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும்? அந்த மனிதர் வெட்டும் போது எதற்காக வெட்டினார்? அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், கூலியை தருவான். நான் இந்த பணியை செய்தால் அல்லாஹ்விடம் நன்மை கிடைக்கும். இந்த இஹ்லாஸ் செய்து இந்த மன தூய்மைக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கூலியை கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு போயிட்டு வர்றாங்க. தபூக் யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது பெரிய பெரிய மலைகள் கணவாய்கள் எல்லாம் தாண்டி அருமை சஹாபாக்கள் மார்க்கத்திற்காக தியாகம் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, மாசித்தும் மசீதன் வலா கத்தாத்தும் வாதியன். என்னுடைய தோழர்களே, மதீனாவில் சில சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், சில தோழர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் எந்த இடத்தையும் கடந்தாலும், நீங்கள் எந்த கணவாயை கடந்து சென்றாலும் வகுமாக்கும், அவர்கள் உங்களோடு தான் இருக்கின்றார்கள். இந்த சஹாபாக்கள் மிகப்பெரிய மலையை கடந்து போறாங்க அல்லாஹ்வுக்காண்டி. சாதாரண விஷயமா? இந்த நன்மை மதீனாவில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த இடத்தை கடந்து போனாலும் மதீனாவில் இருக்கிறாங்களே, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். அப்ப நபிகள் நாயகம் சஹாபா கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எப்படி அவங்க என்னோட இருக்க முடியும்? பகும்பில் மதீனாவில் உள்ளவங்க என்னோட எப்படி இருக்க முடியும்? நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஹபஸஹுல் உதுர், நோய் அவங்களை தடுக்குது. ஏதோ ஒரு காரணம், நோயோ பசியோ வாகனம் இல்லையோ ஏதோ ஒன்று அவரை தடுத்து விட்டது. அவங்களுடைய உள்ள எங்க இருக்குது? நீங்க வந்து அல்லாஹ்வுக்காக கஷ்டப்படுறீங்க, மனதை ஏறுறீங்க, அதை கணக்குறீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணத்தினால் தடைபட்டு விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளம் நீங்கள் கஷ்டப்படும் போது அவருடைய உள்ளம் கஷ்டப்படுகிறது. அவங்க கரெக்டாக அவங்க வந்திருப்பாங்க. இப்ப மதீனாவில் உள்ள தோழர்கள் போருக்கு செல்லாமலேயே எல்லா நன்மையும் அவங்களுக்கு கிடைக்குது, வீட்டில் தான் இருக்கிறாங்க. நபிகள் எந்த சொல்றாங்க, மன் சாதல்லாய ஷஹாதத்த பி சிதுகி, எவன் ஒருவன் உண்மையிலே உள்ளத்தில் இருந்து யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் நான் உயிரை கொடுக்க வேண்டும், எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை தா என்று செய்யலாம். உண்மையிலேயே உள்ளத்தில் இருந்து அல்லாஹ்ட்ட ஷஹீதுடைய அந்தஸ்தை கேட்கிறான். இப்ப வல்லல்லாஹு மனாசில ஷுஹதாயி வ இன் மாத அலா ஃபிராஷி, அவன் தன்னுடைய படுக்கையிலே இருந்தவாறு மரணித்தாலும் சரி அவனுக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பான். யாருடைய அந்தஸ்து? அல்லாஹ்வுக்காக போருக்கு போய் எதிரிகளை வெற்றி வீழ்த்தி தானும் வெற்றி வாங்கி சாய்ந்தானே ஓரினை கொலைக்காக சத்தியத்திற்காக, இவனுக்கு கிடைக்கின்ற அந்தஸ்து யாருக்கு? படுக்கையில வந்து எந்த விதமான ஒரு முள்ள கூட ஒழிக்காம இறந்து போவனே அவனுக்கு. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய உள்ளத்தை பார்க்க, இவனுடைய உள்ளத்துல வந்து உண்மையிலே இவன் ஷஹீத் ஆக வேண்டும் என்று விரும்பினான், அவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்ப அல்லாஹ் எதை வைத்து நம்ம கூலி வழங்குகின்றான்? நம்முடைய உள்ளத்தை வச்சுதான் அல்லாஹ் கூலி வழங்க. செஞ்சு பாருங்க, சின்ன சின்ன காரியங்கள். ஒரு மரக்கிளையை வெட்டினா சொர்க்கம், ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தா சொர்க்கம், ஒரு இரவா ஷஹீத் அந்தஸ்தை தா என்று சொல்லிவிட்டு படுக்கையை மரணித்தால் அவனுக்கு ஷஹீத் அந்தஸ்து. இது அற்பமான காரியங்கள். அற்பமான காரியங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குது. இன்னொரு போக்கை பார்த்து நிறைய நாங்கள் சொல்லி காட்டுறாங்க, பெரும் பெரும் தியாகங்களை செஞ்சவங்க நரகத்தில் போய் விடுறாங்க. எப்படி நிறைய நாங்கள் சொல்றாங்க, மறுமை நாளில் வந்து முதலாக விசாரணை செய்யப்படக்கூடியவர்கள் 3 நபர்கள். நாம பல உரைகளை கேள்விப்பட்டிருக்கோம். அல்லாஹ் செய்வான், ஒரு ஷஹீதை கொண்டு வந்து நிப்பாட்டுவான், ஒரு மால்கறிஞரை அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டுவான், ஒரு மிகப்பெரிய செல்வங்களை நிப்பாட்டுவான். என்னப்பா உனக்கு உடல் வலிமையை தந்தேனே, ஷஹீது உயிரை கொடுத்தாரு பாருங்க, உடல் வலிமையை தந்தனப்பா, வீரத்தை கொடுத்தது என்ன செய்தாய்? யாரெல்லாம் உனக்காக நான் போயிட்டு சாகும் வரை போயிட்டேன்.
ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ MI சலிமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்ப அல்லாஹ் சொல்வான், நீ போர் செய்வது உண்மை, உயிரை கொடுத்தது உண்மை, எதற்காக நீ சொல்கின்றாயே அது பொய். எதற்கு நீ போரிட்டாய்? நீ யுகால புலானும் சரி, இவன் மிகப்பெரிய வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ போரிட்டாய். பக்கத்தில் உலகத்தில் சொல்லப்பட்டாச்சு. அல்லாஹ் மலக்குமாருக்கு உத்தரவிடுவான், முகம் குப்பை என்று சொல்லப்பட்டு அவன் செஞ்ச தியாகம் அங்கே அல்லாஹ் பார்க்கவில்லை. அல்லாஹ் தியாகத்தை பார்க்கிறானாம். போருக்கு போனார், எதிரிகளை வெட்டி வீழ்த்தினார் என்று தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்று அல்லாஹ் செயலை மட்டும் பார்க்கிறானாம். அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறானாம். அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். நீ எதுக்கு செஞ்ச? ஒன்னு வீரன் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்தார். உலகத்தில் மக்கள் உன்னை பேசிவிட்டார்கள், முகம் குப்பை என்று சொல்லப்படுறான். தியாகமும் செய்து இப்படி கேட்டு அனுபவிக்கிறோம்னா அது உள்ள பதவியாக எவ்வளவு கஷ்டப்படுவோம், எவ்வளவு நாம் சிரமப்படுகின்றோம் சொல்வதற்கு அனைவரும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாம சுபு தொழிலுக்கு வர்றமா இல்லையா, பணியோட வெப்பகாலத்தில் வர்றமா இல்லையா, ஒவ்வொரு தொழிலுக்கும் வியாபாரத்தை விட்டுவிட்டு வருகின்றோமா இல்லையா, நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு நரகத்துக்கு போவோமா? யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய ஒவ்வொரு காரியமும் மன தூய்மை இல்லை என்று சொன்னால் நமக்கு இந்த உலகமும் நாசம். உலகத்தில் கஷ்டப்பட்டோமா இல்லையா? ஒரு மறுமையை நம்பாதவன், ஒரு அரசியல்வாதி ஊழல் செய்து கோடி கோடியாக சம்பாதித்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறான், மறுமை நாசம். ஆனா நாம அல்லாஹ் சொல்லி இந்த உலகத்திலும் கஷ்டப்பட்டு மறுமை நரகத்தில் போய் சேரணுமா? அதுக்கு உள்ள கஷ்டங்கள் பட வேண்டுமா? அப்ப நம்முடைய அமல்கள் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அனைத்தும் நாசமாகிவிடும். ஒவ்வொரு இஸ்லாம் நாம் சுயநலவாதியாக இருக்க வேண்டும். நாம் தர்மம் செய்யணுமா? நாம் செய்வது மறுமை எனக்கு வெற்றியை தர வேண்டும். அந்த சுயநலம், எந்த சுயநலம்? மன தூய்மை, ஒவ்வொன்றும் என்னுடைய நன்மைக்காக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அது மிகப்பெரிய அந்த போர் வீரன் நரகத்தில் எடுத்து செல்லப்படுறான். அல்லாஹ் மார்க்க அறிஞரை அழைக்கின்றான். உனக்கு மார்க்க அறிவை தந்தேனே, என்னப்பா செய்தாய்? இறைவா, நான் குர்ஆனை படித்தேன், மக்களுக்கு படித்து காட்டினேன், மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னேன். இப்ப அல்லாஹ் சொல்வான், நீ மார்க்கத்தை சொன்னது உண்மை, குர்ஆனை படித்தது உண்மை, எதற்காக படித்தாய்? நீ யுகால ஃபுலானுல் காரிஉன், இவன் மிகப்பெரிய படிப்பாளி, இவன் மிகப்பெரிய அறிவாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்தாய். உனக்கு உலகத்திலே சொல்லப்பட்டு விட்டது. அல்லாஹ் மலக்குமாருக்கு உத்தரவிடுவான், முகம் கூப்பிட இழுத்து செல்லப்பட்டு அந்த மார்க்க அறிஞர் நரகத்தில் வீசப்படுகின்றார். அடுத்த அல்லாஹ் செய்கின்றான், அந்த மிகப்பெரிய செல்வங்களை அழைக்கின்றான். ஓ காசு தந்தனப்பா, செல்வத்தை தந்தேனே, நீ என்ன செய்தாய்? யாரெல்லாம் எதுவெல்லாம் உன்னுடைய பாதையோ எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுத்தேன். அனாதையா நான் கொடுத்தேன், அதுவா இதுவா எல்லாத்துக்கும் நான் வாரி வாரி கொடுத்தேன். நான் கொடுக்காத துறையே கிடையாது. யாரெல்லாம் இப்ப அல்லாஹ் சொல்வான், நீ கொடுத்தது உண்மை, எதற்காக கொடுத்தாய்? மக்கள் எல்லாம் ஃபுலான் ஜவாத், இவன் மிகப்பெரிய கொடை வள்ளல், செத்தன் கொடை கொடுத்தான், வல்ல சீனக்காரி மறைக்கான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி உனக்கு பெயர் வர வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய். உலகத்தோடு சொல்லப்பட்டாச்சு. அல்லாஹ் மலைக்குமாருக்கு உத்தரவிடுவான், முகம் கூப்பிடுவதற்கு செல்லப்பட்டு நரகம். மிகப்பெரிய காரியங்களுக்கு நரகம், சின்ன சின்ன அல்பமான காரியங்களுக்கு சொர்க்கம். என்ன காரணம்? இங்கதான் அல்லாஹ் மன தூய்மை அல்லாஹ் செய்கின்றான், பார்க்கின்றான். நம்முடைய மன தூய்மை என்ன என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய வெற்றியை மறுமையில் பெற்றுவிடலாம். எந்த அளவிற்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஒரு சஹாபி கேட்க, அல்லாஹ்வின் தூதரே, மன் அஸஅதுன் நாஸி ஃபீ ஷஃபாஅத்தி, அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாள்ல உங்களுடைய பரிந்துரைக்கு மிகவும் தகுதியானவர் யார்? அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி. அபூ ஹுரைரா கேட்கிறாங்க, நீ கேட்ட கேள்விய மாதிரி இதற்கு முன்னாடி யாருமே கேட்கவில்லை. பதில் சொல்றாங்க,
அஸ்ஹாபுன் நாசி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிஸம் மின் நஃப்ஸிஹி, தன்னுடைய உள்ளத்திலிருந்து வாயில கிடையாது, வெறும் வாய் வார்த்தையா சொல்வது கிடையாது, வெளியில் நடிப்பது கிடையாது, தன்னுடைய உள்ளத்திலிருந்து மன தூய்மையோடு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னானே அவனுக்குத்தான் என்னுடைய பரிந்துரை கிடைக்கும். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருண்டிக்கிருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட் 2nd floor மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். பதினாயிரத்தில் பரிந்துரை யாரு கிடைக்கும்? உள்ளத்திலிருந்து ஓரினை கொள்கை வர வேண்டும். உள்ளத்திலிருந்து ஓரினை கொள்கை வந்தால் சிறுக்கு வைக்கிறதோடு உள்ளம் இணைமான். மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை பார்க்கும்போது உள்ளம் அதை அக்செப்ட் பண்ணுமான். தௌஹீத்வாதி என்று சொல்லிக் கொண்டு எத்தனை மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயங்களை கலந்து கொள்கின்றோம், எத்தனை மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயங்கள் நாம் அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறோம், அனுசரித்து செல்கின்றோம். உள்ளத்திலிருந்து வந்தால் கொள்கை உள்ளத்திலிருந்து வந்தால் இப்படி வராது. இப்படி இந்த மாதிரி இஹ்லாஸ் உடையவர்களுக்குத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரை மறுமையில் கிடைக்கும். நபியான சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்ன அஹ்வஃபமா அஹாஃப் அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர். என்னுடைய தோழர்களே, நான் உங்ககிட்ட ரொம்ப 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 பயப்படுவது சிறிய இணை வைத்தலைத்தான் அப்படிங்கிறாங்க. அவர் சஹாபாக்கள் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே வமஷ்ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைத்தல் என்ன கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அர்ரியா, சிறிய இணை வைத்தல் தெரியுமா? அதுதான் முகஸ்துதி. அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக அல்லாமல் வேறு ஏதாவது லாபத்திற்காக, மற்றவனுக்கு காட்டுவதற்காகவோ அல்லது சுய லாபத்திற்காகவோ புகழிற்காகவோ வேறு ஏதாவது ஒன்றிற்கு செய்வது. இந்த ரியா தான் நான் மிக மிகவும் உங்களை பயப்படுவது. யாருக்கு சொன்னாங்க? இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார்களே அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்ப நாம ரொம்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நபிகள் சொன்னார்கள், மன் சம்மஅ அல்லாஹு பிஹி, எவன் விளம்பரத்திற்காக நற்காரியங்களை செய்கிறானோ அவனுடைய உள்ளத்தில் உள்ளதை மறுமை அல்லாஹ் விளம்பரப்படுத்தி காட்டுவான். இந்த உலகத்தில் செய்வாரு விளம்பரத்துக்காண்டி அல்லாஹ் செய்வார். அல்லாஹ் செய்வான், மறுமை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துகிறான். இவன் அல்லாஹ்காக செய்யவில்லை, தன்னுடைய போலுக்காக செய்தான். எவன் ஒருவன் மற்றவர்கள் முகஸ்துதிக்காக செய்கிறானோ அல்லாஹ் மறுமையில் அவனுடைய உள்ளத்தில் உள்ள கபடங்களை மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தி காட்டுவான். அப்ப நாம் மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான விஷயம் மன தூய்மை. நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் இஹ்லாஸின் அடிப்படையில், மன தூய்மையின் அடிப்படையில் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆழ்த்த முடியுமானா என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹது அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் நம்முடைய நல்ல காரியங்களை அல்லாஹ்விற்காக நாம் செய்தோம் என்று சொன்னால் மறுமையில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள துன்பங்கள் இருந்து கூட அல்லாஹ் நம்ம என்ன செய்வான்? காப்பாற்றுவான். தர்மம் தலையாக்க சொல்வான், காக்கும். எப்ப அந்த தர்மம் நம்முடைய தலையை நம்ம உயிரை காக்கும்? நாம கொடுக்கின்ற தர்மம் அல்லாஹ்விற்காக இறைவனுடைய திருமுகத்தை நாடி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ் நம்முடைய சிரமங்களிலிருந்து காப்பாற்றுவான். நபிகள் நாயகம் நமக்கு சொல்றாங்க, சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டு, முந்தைய நபிகள் நாயகத்தை முந்தைய காலத்தில் 3 பேர் என்ன செய்றாங்க? காட்டிற்கு போறாங்க. காட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு குகை, ஒரு பயங்கரமா மழை பொழிகிறது, ஒரு குகைக்குள்ள போய் தஞ்சம் அடைகிறாங்க. காற்று அடித்து குகைக்கு மேலிருந்து ஒரு பெரிய பாறை புகை வாசலை அடைத்துக் கொள்கிறது. யாரும் தப்பிச்சு வெளியே வர முடியாது. சத்தம் போட்டா கூட வெளியே கேட்காது. குடிப்பதற்கு குடிபானம் கிடையாது, சாப்பிடுறது சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப இந்த 3 பேரும் பேசிக்கிறாங்க, அல்லாஹ் மட்டும் நம்ம காப்பாற்ற முடியும். நாம் மூவரும் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய திருமுகத்தை நாடி செய்திருப்போமே, அந்த செயலை வச்சு அல்லாஹ்ட்ட இதை கேட்போங்கிறாங்க. அப்ப ஒரு நபர் அல்லாஹ்ட்ட இதை கேட்கிறார், நான் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருந்தேன். எப்போது நான் மாடுகளை ஓட்டி வந்தவுடன் மாலை நேரத்தில் பாலை கடந்து என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்த பிறகுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ஒரு நாள் ரொம்ப தாமதமாயிடுச்சு. நான் வரும்பொழுது என்னுடைய பெற்றோர்கள் தூங்கி விட்டார்கள்.
பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, பால் கேட்டு அழுதாங்க. நான் எப்பொழுதும் பெற்றோர்களுக்கு தான் முதல்ல கொடுப்பேன். நான் உன்னுடைய திருமுகத்தை நாடி என்னுடைய பெற்றோர்களை பணிவிடை செய்ய வேண்டும், பெற்றோர்களை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றேன் பாருங்க, அந்த நன்மையை நாடி நான் இவ்வாறு செய்தேன். நான் எப்ப என்னுடைய பெற்றோர்கள் தூங்கி விழிக்கின்றவரை காத்திருந்து கண் விழித்தவுடன் அவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம இன் குந்து ஃபால்த்து தாலிக்க இப்திகா வஜ்ஹிக, இறைவா உன்னுடைய திருமுகத்தை நாடி உனக்காக நான் இதை செய்திருக்கிறேன் என்று நீ அறிந்தால் ஃபஃப்ருஜ் அன்னா ஃபுர்ஜதன் நராமிய ஸமான், வானத்தை பார்க்கின்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு இடைவெளியை ஏற்படுத்தியாரெல்லாம் பாறை அப்படியே விளைகிறது. மிகப்பெரிய இது இக்லாஸ் அப்படி அசைக்குது பாறை. உண்மையிலே மன தூய்மை இருந்தால் அல்லாஹ் இதுபோல் நமக்கு உதவி செய்வான். நமக்கு தேவை மன தூய்மை. பாறை அப்படியே விளைகிறது. நிறைய சஹாபாக்கள் எடுத்து சொல்றாங்க. அடுத்து இரண்டாவது மனிதர் துவா செய்கின்றார், யா அல்லாஹ் எனக்கு ஒரு முறைப்பெண் இருந்தால், அவள் மிகவும் அழகியாக இருந்தால், அவளை எப்படியாவது தவறான முறையில் அடைந்து விட வேண்டும் என்று நான் துடித்தேன். ஆனால் அவள் சம்மதிக்கவே இல்லை. ஒரு பஞ்சகாலம் வந்தது. பஞ்சகாலம் வரும்போது, கஷ்டகாலம் வரும்போது அந்த பொண்ணுகள் செய்கிற உதவி தேடி வந்தான். அப்ப நான் என்னுடைய தவறான ஆசைக்கு இணங்கினால் உதவி செய்வதாக சொன்னேன். அதுபோல் 100 திரகத்தை கொடுத்து அந்த என்னுடைய அந்த முறைப்பெண்ணை தவறான உறவுக்கு நான் நெருங்கும் பொழுது அவள் சொன்னால், இத்தக்குள்ளா அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கொள், வலா தஃபுல்லல் ஹாத்திம இல்லா பிஹக்கிஹி, திருமண உறவின்றி முறையின்றி நீ நெருங்காதே என்று சொன்னால், இறைவா உடனே நான் விலகிக் கொண்டேன். நான் இவ்வாறு செய்தது உன்னுடைய திருமுகத்தை நாடி மட்டும்தான், உனக்காக நான் செய்தேன் என்று இருந்தால் இந்த பாதையை விலக்கியாரலாம். நான் சொல்லி காட்டேன், வெளியே வர முடியாது. 3ஆம் நபர் சொல்கின்றார், இறைவா என்னுடைய வேலை பார்த்தார், வேலை பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு அளவு கொஞ்சம் கோதுமை அவருக்கு கூலியா கொடுக்கும். அவர் என்னிடம் வேலையை பார்த்து விட்டு அந்த கூலியை வாங்காமல் சென்று விட்டார். நான் அந்த கோதுமைக்கு ஒரு ஆட்டை வாங்கினேன். அந்த ஆடு மந்தையாக மாறியது. கொஞ்சம் ஆட்டை விட்டு மாடுகளை வாங்கினேன். அந்த மாடுகள் மாட்டு மந்தையாக மாறியது. கொஞ்சம் மாட்டை விட்டு ஒட்டகத்தை வாங்கினேன். ஒட்டகம் மந்தையாக மாறியது. என்னிடம் கூலி வாங்கியவன் வஞ்சனை செய்தான். எப்ப உங்கள்கிட்ட வேலை பார்த்தேன், கூலியை கொடு. அப்ப நான் சொன்னேன், இந்த ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, ஒட்டக மந்தை அனைத்தும் உனக்குரியதான், நீ அனைத்தையும் ஓட்டி செல் என்ன சொன்னேன். அப்போ என்னை பார்த்து கேட்டான், நீ என்னை கேள்வி செய்கின்றாயா? கேள்வி செய்யவில்லை, அனைத்தும் உனக்குரியதான் என்று நான் சொன்னேன். இது செய்ய முடியுமா? மன தூய்மை இருந்தால்தான் இது செய்ய முடியும். மக்கள்கிட்ட வசூல் பண்ணி தான் பேருக்கு சொத்தை முடிக்கிறவர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் அப்படி தன்னுடைய உழைப்பால் உண்டான சொத்துக்கள் அனைத்தையும் அது வாரி கொடுக்கிறான்னு சொன்னா, இது மன தூய்மை தான் இதற்கு அடிப்படை. யாரெல்லாம் உன்னுடைய திருமுகத்தை நாடி செய்தால் இந்த பாலை அகற்றுகிறாரு, பாலை விளைகிறது, முன்னும் வெளியே வர்றாங்க. அது மன தூய்மை நம்மை காப்பாற்றும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி இருக்க வேண்டும். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். ஒரு சஹாபி கேட்ட, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் நல்ல காரியங்களை செய்கின்றார், மக்கள் அவனை புகழ்கிறார்கள், இது தப்பான்னு கேட்கிறான். நாம் அல்லாஹ் தான் செய்யறோம், செய்யும் போது மக்கள் என்னை புகழ்கிறார்கள், இப்படி என்ன சொல்றீங்க? அப்ப நபிகள் சொல்றாங்க, திருக்க ஆஜிரு புஷ்ரல் மூமின், அந்த மூமினுக்கு மறுமையின் சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்கு இது ஒரு இந்த உலகத்திலேயே அல்லாஹ் காட்டக்கூடிய நன்மாராயம். நாம் செய்வது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். செய்யும் போது புகழ் கிடைத்தால் நாம் எதிர்பார்க்கவில்லை, புகழ் கிடைத்தால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கின்றான், நற்செய்தி சொல்கின்றான். இதில் இதையும் நம்முடைய மனதில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுக்காக இஹ்லாஸோடு வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியது புரிவானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்